சாரா மேடம் சொல்லுங்க. வீரா எங்க இருக்கீங்க? இங்கதான் மேடம், பக்கத்துல தான். சொல்லுங்க என்னாச்சு? இப்போ ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த வெண்ணிலாவை பழிவாங்க இதுதான் சரியான நேரம். நீங்க நம்ம ஆட்களோட போய் அந்த வருணாவை கண்ணு முன்னாடியே அடிக்கிறீங்க. எஸ் மேடம். ராஜேஷ், எனக்கு என்னமோ சாரா மேல சந்தேகமா இருக்கு. அவ ஏதோ ஒரு பெரிய பிளானோட தான் இங்க வந்திருக்கான்னு நினைக்கிறேன். நான் சொல்றத மட்டும் கேளுங்க. நீங்க அடிக்கிற அடியில அவன் உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்கணும். மேடம், என்ன இருந்தாலும் அவர் உங்களை கட்டிக்க போறவரு. அதனாலதான் அவனை உயிரோட விட சொல்றேன், புரியுதா? ஏதாவது பிரச்சனைன்னு தெரிஞ்சா நீ உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. ஓகே மேடம், நாங்க பாத்துக்கிறோம் மேடம். நீ அவனை அடிக்கணும், பழி அந்த வெண்ணிலா மேல விழணும். அதுக்கப்புறம் நான் நினைச்சது தானா நடக்கும். ஓகே மேடம், நாங்க எப்பயே கிளம்புறோம் மேடம். ஒரு முக்கியமான விஷயம், நீங்க யாருமே மாட்டிக்க கூடாது. அப்படியே நீங்க மாட்டினாலும் என் பேரு வெளியில வரவே கூடாது, புரிஞ்சுதா? கவலையப்படாதீங்க மேடம், அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். காரியத்தை கச்சிதமா முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன் மேடம். குட். என்னடா ரொம்ப ஹாப்பியா இருக்க போல? என்ஜாய் என்ஜாய். என்ன வெண்ணிலா, ஜாலியா? என்னடா வைஃப் கூட ரொமான்ஸா? அவ்வளோ ஸ்லோவா வர, வேகமா வா. ஏங்க நீங்க போங்க, அவங்க பின்னாடி வருவாங்க. என் பிள்ளைங்க எப்பவும் இதே சிரிப்போட சந்தோஷமா இருக்கணும். வான்மதி, போதுமா? உங்க ஆசை தீர்ந்துருச்சா? இது ஒரு நாள்ல தேர்ற ஆசை இல்லைங்க. இப்படியே உங்க கூட ரொம்ப தூரம் போகணும். இல்ல, நீங்க என்ன ட்ரை பண்றீங்க? நான் அவ்வளோ சொல்லியும் ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? ஐயோ சாரிங்க, நான் என் மனசுல இருக்க ஆசையே சொன்னேன், அவ்வளவுதான். நீங்க டென்ஷன்லாம் ஆகாதீங்க. இன்னும் 2 ரவுண்ட் எனக்காக ப்ளீஸ். சரி. சாரா என் மேல வச்சிருக்கிற காதல விலை பேசியிருக்க. ஏங்க ஐயோ அதெல்லாம் இல்லைங்க, தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க. சாரா கிட்ட நான் உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு புரிய வச்சு என் புருஷனை எனக்கு விட்டு கொடுத்துருங்கன்னு கேட்க தான் போனேன். மத்தபடி எனக்கு உங்க சொத்தோ பணமோ வசதியான வாழ்க்கையோ எதுவும் வேணாங்க. நீங்க மட்டும் தாங்க வேணும். ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க. எச்சி வாய மூடு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு நாடகம் ஆடுறியா? இங்க பாரு, சாரா என் மேல உயிரே வச்சிருக்கான். அதனாலதான் நீ கொடுத்த பணத்தை தூக்கி எறிஞ்சிட்டா. இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது பண்ணுன, அப்புறம் கனவுல கூட நீ என்னோட வாழ முடியாது. இங்க பாரு, இதுதான் உனக்கு லாஸ்ட் ஒன். சைக்கிள் வேற பஞ்சர் ஆயிடுச்சு. ஏய், எல்லாம் உன்னாலதான். இங்கதான விட்டுட்டு போன, அதுக்குள்ள எங்க போனா? வெண்ணிலா, வெண்ணிலா, வெண்ணிலா. இந்த பக்கம் தானே வந்தா, அதுக்குள்ள எங்கடா காணோம்? டேய், அவ இந்த காட்டை விட்டு எங்கேயும் போயிருக்க முடியாது. வாங்கடா தேடுவோம். வாங்கடா.
ஒரே இருட்டா இருக்குல்ல? எல்லா இடத்துலயும் தேடிட்டோம் சித்தி, அவங்கள எங்கேயுமே காணும். எங்கப்பா போனாங்க? இவ்வளவு நேரம் ஆகியும் வரலையே. அவங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலையே. அண்ணா உங்க ஃபோன் கொஞ்சம் கொடுங்கண்ணா. என்னம்மா? ஹலோ அத்தை, வெண்ணிலா. என்னம்மா என்னாச்சு? வெண்ணிலா ஏன் அழற? வருண் எங்க? வருண் யாரோ சில பேர் வந்து அடிச்சு போட்டுட்டு போயிட்டாங்க அத்தை. என்னம்மா சொல்ற? அத்தை அவருக்கு தலையில பலமா அடிபட்டு மயங்கி விழுந்துட்டார் அத்தை. அத்தை என்ன ஆச்சு? வெண்ணிலா என்ன சொல்றா? கொடுங்க. ஹலோ வெண்ணிலா, இப்போ எங்க இருக்கீங்க? இங்க பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு இருக்கோம் மாமா. நீ ஒன்றும் பயப்படாதம்மா, அவனுக்கு ஒன்றும் ஆகாது. நாங்கள் உடனே வந்துடுறோம். சித்தி கவலைப்படாத சித்தி, நம்ம வருணுக்கு ஒன்றும் ஆகாது. வாங்க. வருண், வருண் வருண் வருண், கண்ணை இங்க பாருடா. திறந்து பாரு. அம்மா வந்திருக்கேன் பாரு கண்ணா. வருண், வருண் அத்தை பயப்படாத, வருணுக்கு எதுவும் ஆகாது. அழாத, ஒண்ணும் ஆகாது. இது யாரு வேலையா இருக்கும்? ஒருவேளை சாரா பண்ணிருப்பாளா? டாக்டர், என் பையனுக்கு என்னாச்சு? அவருக்கு பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. தலையில் லேசாக அடிபட்டிருக்கு, அவ்வளோதான். கட்டு போட்டு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம். கொஞ்ச நேரத்தில் மயக்கம் தெளிஞ்சிடும். அவர் கண் முழிச்சதும் நீங்கள் போய் பாருங்க. தேங்க்ஸ் டாக்டர். ஓகே மேடம். சிஸ்டர் வாங்க, அந்த 3வது பேஷண்ட் இருக்காங்கல்ல. அதான் டாக்டர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, கவலைப்படாத.